குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக தமிழக அரசு மிக மிக மோசமான ஒரு நிலைமை எடுத்திருக்கிறது. உண்மையாலுமே அப்பா ஸ்டாலின் அவர்கள் உங்கள் மகன் அஜித்குமார் இறந்து போனதற்கு இதே உங்கள் சொந்த மகன் இதே போல் இறந்திருந்தால் நீங்கள் இப்படி செய்திருப்பீர்களா? அதுல ஒரு முக்கியமான விஷயம்னா புகார் அளித்தவர் யாரு, அவருடைய பின்னணி என்ன, அவர் யாருடைய தலைமைச் செயலிருந்து பேசுற அதிகாரி யாரு, இல்ல இதுல அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு கூட சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டருக்கு அந்த அமைச்சர் யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இல்ல அந்த அதிகாரி யாருன்னு தெரிஞ்சிருக்கும். தலைமைச் செயலக அதிகாரின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்பிக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் டீம்னு சொல்லப்படக்கூடிய 6 பேர்களை வைத்து கண்மூடித்தனமாக அடித்திருக்க இந்த உடல் கூறு ஆய்வுல வந்து தெரிய வருது. மிக கோரமான முறையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. திமுக கொடி கட்டின ஒரு வண்டியில வந்து அந்த வீட்டு அம்மாவையும் அந்த பையனையும் மிரட்டியிருக்காங்க. திமுகவுடைய ஸ்டாலின் அரசு கலைக்க கூட படும் அப்படிங்கிற அடிப்படையில் உடனடியாக அந்த பாடியை அங்கே வச்சு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டாங்க. பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டாங்க. ஆமாம், அதாவது நாங்கள் நேரடியாக போயிருந்தோம். நானே சத்திரிய சான்றோர் படை தலைவர் ஹரிநாடார் புதைக்க தானே செஞ்சாங்க. புதைக்கல, கொளுத்திட்டாங்க. எப்படி ரெண்டாவது போய் இது பண்ணி உடல் கூறு எப்படி பண்ண முடியாது. அவங்க எல்லாம் திட்டமிட்டு இதில் உள்ள குற்றவாளிகள் சக்தி வாய்ந்த நபர்கள் என்ற காரணத்துக்காகவும் காவல்துறையை சேர்ந்தவர்கள் என்பதனாலும் இதுக்கு பின்னாடியே அரசியல் பின்புல உள்ள அமைச்சர் இருக்கிறதுனாலும் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது முத்து ரமேஷ் நாடார், தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அந்த லாக்அப் டெத் மரணம், அஜித்குமார் என்பவருடைய மரணம், இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நேற்று வரைக்கும் ஒரு சர்ச்சையாக இருந்துச்சு, உண்மையிலேயே காவல்துறை அடித்து தான் இறந்தாங்களா அப்படின்னு. நீங்கள் ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று வந்திருக்கு, அவருக்கு வந்து நெஞ்சு வலி மாரடைப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நெஞ்சு வலி மாரடைப்புங்கிறது வந்து 100% தவறான தகவல். 29 வயது இளைஞர், நல்ல திடகாத்திரமான இளைஞர், அரசு அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மடப்புறம் பத்ரகாளியம்மன் அடைக்கலங்க தாயினார் கோயிலில் வந்து காவலாளியாக தற்காலிகமாக பணியில் சேர்ந்திருக்கார் 3 மாதத்துக்கு முன்னாடி. அப்படி இருக்கும்போது அவர் உடல் ரீதியாக, அவருக்கு எந்த உடல் ரீதியாகவும் சரி வலிமை உள்ளவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களிடமும் நெருங்கிய நண்பராக, அவர்களுக்கு கூட அண்ணன் தம்பியாக அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ள ஒரு இளைஞர். அவருக்கு ஒரு தம்பி நவீன்குமார், அம்மா இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கிராமம் அது, அந்த மணப்புறம் கிராமம். அந்த கிராமத்தில் வந்து பல்வேறு கனவுகளோடு லட்சியத்துக்காக அந்த பையன் வாழ்ந்துட்டு வரும்போது இந்த வேலையில் இருக்கார். வெள்ளிக்கிழமை ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணு 2 பேர் வந்து அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. காவலாளிங்கிற முறையில் இவர் வந்து அந்த சக்கர நாற்காலி வண்டியெல்லாம் கொடுத்து ஏற்பாடு பண்ணி கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்போ வண்டி வந்து பார்க்கிங்கில் இல்லை அப்படிங்கிறனால அந்த வண்டி சாவியை கொடுத்து கொஞ்சம் பார்க்கிங்கில் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. அப்போது வேற ஒருவரிடம் கொடுத்து சாவியை கொடுத்து அந்த வண்டி எடுத்து விடுறாரு. 12 மணிக்கு மேலே 12 மணிக்கு அவங்க சாமி கும்பிட்டு போயிடுறாங்க. 2 மணிக்கு வந்து காவல் நிலையத்தில் வாய்மொழியாக ஒரு புகார் சொல்கிறாங்க. அதாவது நகை 9 பவுன் நகை வச்சுருந்தோம், 2500 பணம் வச்சுருந்தோம், இது திருடு போயிட்டுது, அந்த பையன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, ஏன்னா அந்த பையனை நாங்கள் சாவி கொடுத்தோம் அப்படிங்கிற, அதாவது எழுதி ரைட்டப்பில் கொடுக்கல, சிஎஸ்ஆர் போடலை, வாய்மொழியாக சொல்கிறாங்க. அவர்களுக்கு அந்த சொல்கிறவங்க அரசு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த கோயிலில் உள்ள அதிகாரிகள்கிட்ட சொல்லி இந்த பையனை 7 மணிக்கு விசாரணைக்கு கூப்பிட்டு போய் அடி என்று அடித்திருக்கிறார்கள். அவன் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அது இல்லாமல் அந்த வண்டி எடுத்து விட்ட பையனையும் விசாரிக்காங்க. இதில் என்னென்னா, இவர்கள் ஏற்கனவே நாங்கள் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தோம், ஸ்கேன் பண்ணோன்னு சொல்கிறாங்க. அங்கே அந்த செயினை தவற விட்டார்களா, இல்லை வீட்டிலேருந்து வரும்போதே தவற விட்டார்களா, இப்படிங்கிற பார்வையே இல்லாமல் காவல்துறைக்கு, அது குறிப்பாக எஸ்பி அவர்களுக்கு சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து யாரோ ஒரு அதிகாரி கேட்டுக்கொண்டதின் பேரில் மிக கடுமையான முறையில் கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கிறது. அதுவும் முறைப்படி காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று கூட விசாரிக்கல. அந்த ஊரை சுற்றி 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 அடிச்சிருக்காங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்தவர்களுடைய பேட்டியெல்லாம் நேற்று நீங்கள்
சேனல்ல டிவிலலாம் பார்த்துருக்கலாம். காவல் நிலையம் கூட்டு போய் அடிக்கல, அங்க கூட்டு போற வழியிலே போற வழியில் அடிக்கிறாங்க, கோயிலுக்கு பின்னாடி இருக்க கோசாலையில் அடிச்சிருக்காங்க. அந்த அடிச்சு ரத்தம் கசிந்த பைப்பு அந்த கம்பெல்லாம் இன்னைக்கு நம்ம காணொலியில் பார்க்குறோம், டிவி சேனல்லாம் வந்திருக்கு. பார்த்த மக்கள் கண்ணீர் விட்டு அலற காட்சிகள் எல்லாம் வந்து இருக்கு. இது வந்து காவல்துறை வந்து மிகப்பெரிய அடக்குமுறையை கையாண்டிருக்கிறார்கள். அதாவது மனித நேயமற்ற செயல். உதாரணத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா காவல்துறை என்ன செய்யும்? விசாரிப்பாங்க. உண்மையாலுமே அவன் தப்பு செஞ்சிருந்தா அவன் மேல வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு உள்ள வச்சிருக்கலாம். அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மாவை மிரட்டியிருக்காங்க, அவங்க தம்பியை அடிச்சிருக்காங்க, வீடு ஃபுல்லாக தேடி இருக்காங்க, எங்கேயுமே அந்த செயின் கிடைக்கல. அந்த பையன் திருடலைங்கிறது 100% உண்மை. கடைசி வரைக்கும் அந்த காணாம போன செயின் கிடைக்கல, இது வரைக்கும் கிடைக்கவில்லை. அதுல ஒரு முக்கியமான விஷயம்னா புகார் அளித்தவர் யாரு, அவருடைய பின்னணி என்ன, அவர் யாருடைய தலைமைச் செயலிருந்து பேசுற அதிகாரி யாரு, இல்லை இதுல அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்குன்ற கூட சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒரு சாதாரண நம்ம வந்து ஒரு பொருளை தொலைச்சிட்டு காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்தா காவலர்கள் எப்படி நடந்துக்கிடுவாங்க, எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு மெத்தனை போக்காக மெதுவாக அப்படிதான் இருக்கும். ஆனால் இந்த விஷயத்துல இன்ஸ்பெக்டர் உள்ளிட்டவர்கள் முதலில் விசாரித்து இவளை கொடுமைப்படுத்தினது இல்லாமல் ஸ்பெஷல் டீம்னு சொல்லப்படக்கூடிய 6 பேர்களை வைத்து கண்மூடித்தனமாக அடித்திருக்க இந்த உடல் கூறு ஆய்வில் வந்து தெரிய வருது. 18 இடங்கள்ல தலையில இருந்து கால் வரை, கை, கால் எலும்பு, இப்படி எல்லா இடங்களும் அடித்து நொறுக்கி மிக கோரமான முறையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இல்லை, எனக்கு ஒன்று புரியல. அதாவது இந்த அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட கோயில் பத்திரகாளியம்மன் கோயில், அங்கே வந்து இவர் காவலராக பயணிச்சது நியமிச்சது வந்து அரசாங்கமாக தானே இருக்கும். ஆமாம், ஒரு அரசாங்கம் நியமிச்ச அதிகாரியே ஒரு அரசாங்கமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும், இந்த மாதிரி செயல்பட்டது வந்து இல்லை. இது வந்து காவல்துறை தனது கட்டுப்பாட்டை இழந்து விட்டது. அதாவது ஒரு உயர் அதிகாரியுடைய அழுத்தம் காரணமாக, மாவட்ட எஸ்பியினுடைய அழுத்தம் காரணமாக, அந்த திருப்புவனம் காவல்துறை ஆய்வாளருக்கு ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக இந்த ஸ்பெஷல் டீம் என்று சொல்லக்கூடிய 6 நபர்களுக்கு இந்த செயினை கண்டிப்பாக வாங்கணும், நம்ம வந்து மேலதிகாரிகள் உத்தரவிட்டுட்டாங்க, அது ஸ்பெஷலாக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை இது பண்ணணுங்கிறதுக்கு இந்த நோக்கம் காரணமாக இந்த மாதிரி கொலைவர்கள் தாக்குதல் நடத்திருக்காங்க. நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து அஜித்குமார் அவர்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு குற்றப்பணியிலோ இல்ல ஒரு திருட்டு வழக்கிலோ இல்ல வேற ஏதாவது சமூக விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தால் கூட ஒரு முகாந்திரம் இருக்கு. அந்த மாதிரி எந்த நிகழ்வுமே கிடையாது. ஒரு அப்பாவி இளைஞன் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இது போன்று அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ ஜெயராக்ஸ் பெனிக்ஸ் மேட்டர் பாருங்க, இதே நிலைமை தான். காவலர்கள் அடித்து கொலை செய்தார்கள். அன்றைய முதல்வர் உடனடியாக சிபிஐக்கு அந்த வழக்கை மாற்றினார். 5 வருடம் அந்த குற்றவாளிகள் சிறையில் இருக்காங்க. இது வரைக்கும் தீர்ப்பு வரல. ஆனால் சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளி ஒருத்தர் இறந்து போனார். அவருடைய மகனுக்கு காவல்துறை வேலை கொடுக்குது. அதாவது குற்றம் செய்து குற்றவாளியாக சிறையில் இருக்கிறவர் வந்து இறந்துடுறாரு. அவருக்கு கருணை அடிப்படையில் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு காவலருங்கிறதுனால வேலை கொடுக்காங்க. உள்ள இருக்கிற சிறை கைதிகளுக்கு அரசு மாச சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும்போது காவலர்கள் தன்னிச்சையாக நாம் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் அடித்துக் கொள்ளலாம், நம்மளே அரசு காப்பாற்றும், அரசு நமக்கு சம்பளம் கொடுக்கும், நாளைக்கு நம்ம விசாரணையை செத்து போனா நம்ம குடும்பத்துக்கு அரசே வேலை கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் மிக மிக மோசமான ஒரு மனநிலையில இதை செஞ்சிருக்காங்க. இதோ மனசாட்சி உள்ள மனிதர்களாக அந்த 6 பேர்ல யாராவது ஒருத்தர் இருந்திருந்தால் அந்த பையனுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணி, வெள்ளிக்கிழமை பிடிச்சிட்டு போய் சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்திருக்கிறான். தண்ணீர் கேட்டதற்கு அந்த தண்ணீரில் மிளகாத்தூளை போட்டு கொடுத்து கொடுமைப்படிய அளவிற்கு இந்த கல்லஞ்சம் படித்த இந்த மனிதநேயமற்ற மிருகங்கள் செயல்பட்டு. இதுல அந்த பையனுடைய சிறுநீரகத்தில் ரத்தமா ஊத்தி இருக்கு, அடிச்சடியில் மோசன் போயிருக்கான். இதெல்லாம் பார்த்த சொந்தக்காரங்க, அந்த ஊருக்காரங்க, அவருடைய நண்பர்கள்லாம் பார்த்து இதெல்லாம் இன்னைக்கு பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ காவல்துறையில் இருப்பவர்களுக்கு மனித நேயம் என்றால் என்ன என்று தெரியாதா? சரி, அவங்க அந்த 6 பேரும் ரோபோட் மாதிரி செயல்பட்டு இருக்காங்க. அதாவது கம்பெனியில் கொடுத்த யார் அந்த லேடி, அதாவது ஒரு லேடி கம்பெனி கொடுக்குது, யார் அந்த லேடின்னு இது வரைக்கும் மீடியாவும் சொல்லல, அரசு தரப்புல யாரும் சொல்லல. அந்த நகையோட உரிமையாளர் இப்போ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அந்த கம்ப்ளைண்ட்காரர் யாருன்னு சொல்லியிருக்கணுங்களா? நம்ம புகார் கொடுக்குறோம், புகார் கொடுத்தவரை யாருன்னு ஏன் சொல்ல மாட்டாங்க? ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாமா, என்னோட நகை தான் எடுத்திருக்காங்க, நான் தான் புகார் கொடுத்தேன், இது வரைக்கும் சொல்லல.
இது வந்து யாருடைய அழுத்தம் காரணமாக இது நடைபெற்றது. அதாவது இதில் வந்து குற்றவாளிகள் இந்த 5 பேர் மட்டும் கிடையாது. இன்னைக்கு இந்த 5 பேரை வந்து கோர்ட்டு தலையீடு பண்ணி சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாற்றிருக்காங்க, மகிழ்ச்சி. ஆனால் இவர்கள் கொலை செய்வதற்கு தூண்டிய அதிகாரிகள் யார்? அமைச்சர் பேர்லாம் சொன்னீங்களே, அமைச்சர் பேர்லாம் சொல்லப்படுகிறது, அந்த பகுதி மக்களால் சொல்லப்படுகிறது. அதாவது இப்போ அந்த பகுதி மக்கள் சொல்லப்படுங்கன்னா அந்த பகுதி அமைச்சர் தானே அப்போ தலையிட்டு இருக்கணும், ஒருவேளை இருந்திருந்தால். அந்த பகுதி அமைச்சரோ இல்லை எந்த அமைச்சரோங்கிறது என்பது மக்கள் தான் இதுக்கு சொல்லணும். அதாவது விசாரணையில் தான் தெரிய வரும். இப்போ இதில் வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு அந்த அமைச்சர் யாருன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இல்லை அந்த அதிகாரி யாருன்னு தெரிஞ்சிருக்கும். தலைமைச் செயலக அதிகாரின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்பிக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து ஆய்வாளரையும் எஸ்பியையும் அந்த எஸ்பிக்கு தொடர்பு கொண்ட அதிகாரி மீதும் சட்டப்படியான நடவடிக்கை. இந்த கொலை முயற்சிக்கு உடந்தையாக இருந்ததுக்கு காரணமான இந்த 3 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மேலேயும் அந்த திருப்புவனம் காவல்துறை ஆய்வாளர் மேலேயும் தலைமைச் செயலகத்திலிருந்து இதுக்கு உத்தரவிட்ட அந்த அதிகாரி மேலேயும் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சாதான் உண்மையான நீதி அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கப்படுது. நேற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் போட்டு டிஜிபி எல்லாம் உட்கார வச்சு பேசியிருக்கிறாங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், சிவியராக வந்து அது யாராக இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் சொல்கிறாங்க. காவல்துறை தரப்புல இது 1 2 கிடையாது, 2. எனக்கு தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட நீங்க சமுதாயம் ஹைகோர்ட்டை வந்து நேற்று என்ன சொல்லியிருக்கு, மதுரை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா 24 லாக்அப் டெத் இது வரைக்கும் நடந்திருக்கு திமுகவுடைய ஆட்சியில். இது 25வது. தமிழ்நாட்டின் காவல்துறையுடைய இதயம் இருக்கிறதா இல்லையா? ஏன் இப்படி அநியாயமான கொலைகளை செய்து வருகிறீர்கள், படுகொலையை செய்து வருகிறீர்கள்? சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையை சட்டத்துக்கு எதிரான சட்டத்தை மதிக்காமல் இந்த மாதிரி படுகொலை செய்வது நியாயமானு சொல்லி நம்ம கேட்கல. ஹைகோர்ட்டுடைய நீதியரசர்கள் எது கேட்டிருக்காங்க? 25வது கொலை இது. நீங்க சொல்றது 1 2 கிடையாதுன்னு சொல்றீங்க. இது வந்து 25வது கொலை. தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் அவரது வீட்டு பக்கத்திலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல. ஆம்ஸ்டாங் அதையும் சொல்லுங்க. ஆம்ஸ்டாங் அவர்களாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு கொலை குற்றவாளிகள் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கல. தமிழ்நாட்டில் கூலிப்படையினர்கள் வந்து அதிக அளவில் செயல்படுறாங்க. முக்கியமான அதுல பொறுப்பு யாரு? தமிழக முதல்வர் மேல நம்ம குற்றச்சாட்டு வைக்கணுமா வைக்கக்கூடாது? ஏன்னா காவல்துறை நேரடி கட்டுப்பாடு. இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இந்த ஃபெலிக்ஸ் அவங்க மரணத்துல கூட திமுக சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு இதை பேசுனாங்க, பேசு பொருளை ஆக்குனாங்க. திமுக நடக்குங்க, ஆனா இது எப்படி விட்டாரு முதலமைச்சர், பதவி விலக வேணும் சொன்னாங்க. நம்ம எதுக்கு எடுத்தாலும் காவல்துறையை சொல்றோம், அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது சிஎம் தானே. அதாவது தமிழ்நாடு காவல்துறை வந்து சரியா இயங்காததுக்கு காரணம் நம்மளுடைய முதல்வர். ஏன்னா அவருடைய அந்த அமைச்சரவை கீழே தான் இந்த துறை இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்போது உண்மையாக நேர்மையாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காது. இப்போ சமீபத்தில் 10 நாளைக்கு முன்னாடி கல்லிறக்கும் போராட்டத்தில் நாங்கள் வந்து சீமானனுக்கு ஆதரவாக இருந்ததுனால பனை வாரிய தலைவர் எர்ணாவூர் நாணயரன் என்பவர் எங்கள் வீட்டுக்கு கூலிப்படைகளை அனுப்பி அரசிடம் எந்த முன் அனுமதி பெறாமல் கொலை முயற்சி தாக்குதல் நடத்தினாங்க. ஆனால் இதுவரைக்கும் காவல்துறை அவங்க மேலே எஃப்ஐஆரே போடலை. கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிற ஒரே காரணத்திற்கால சமூக விரோதி மீது அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்கள் முறைப்படி தாளம்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கோம், அதுக்கு இப்போ தாம்பரம் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்கோம். சம்பந்தப்பட்ட டிசி இதை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காரு. அதாவது சட்டத்தில் என்ன சொல்லப்படுகிறது, 8 ஆண்டுகள் தண்டனை பெறக்கூடிய அந்த வழக்காக இருந்தால் உடனடியாக காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கணும். இவங்க செஞ்சது பொதுமக்கள் குந்தகம் விளைவிக்கிறது, கொலை முயற்சி தாக்குதல், என்னை பற்றி என் மனைவி பற்றி அவதூறு பேசியிருக்காங்க, வயதான முதியவர்களை மிரட்டி இருக்காங்க, பயங்கர ஆயுதங்களோடு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் கைகள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறை எப்படி வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய முடியும்? அப்ப மூல காரணமே அடி வேறே முதலமைச்சர் தானே. 100% முதல்வரும் அவருடைய அந்த துறை. போராட்டங்கள் நியாயமான போராட்டங்கள் வரவேற்கத்தக்க கூடியது, அதை லேஸ்ல கடந்து போக முடியாது. உங்க போராட்டம் அடுத்து எங்கவா இருக்கும், என்னவா செய்யணும்? ஏன்னா சும்மா காவல்துறை அவங்க தான் சரியில்லை வைக்கல அவங்க. அதாவது தமிழக முதல்வர் அவர்களுக்கு அவர் உண்மையாலுமே எங்களெல்லாம் அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சந்தோஷப்படுற அந்த அடிப்படை இருந்தால், உங்களுடைய மகன் இந்த இடத்துல நீங்க ஒரு அப்பா, உங்களுடைய மகன் அஜித்குமார் என்கின்ற 29 வயது இளைஞன் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை காவலர்களால் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நீங்கள் உண்மையாகவே ஒரு அப்பா அப்படிங்கிற எண்ணம் இருந்தால், அந்த உணர்வு உங்களுக்கு இருந்தா
உடனடியாக இதில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அந்த 5 பேரை கைது பட்டது இல்லாமல் திருப்புவனம் காவல்துறை ஆய்வாளர், எஸ்பி, அந்த உத்தரவிட்ட அந்த அரசு அதிகாரி, புகார் கொடுத்தவர் என்று சொல்லப்பட்டு இதுவரைக்கும் அந்த பேரை யாருன்னு தெரியாத அந்த பெண்மணிகள், இவர்கள் அனைவர் மீதும் கொலை முயற்சி வழக்குகளை வந்து கைது செய்யணும். அப்படி கைது செய்யாவிட்டால் நாடார் சமுதாயம் வந்து இன்னைக்கு ஒரு நாதியற்ற சமுதாயம். நாடார் சமுதாயத்தில் எந்த பிரச்சனை நடந்தாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிற காரணத்தினால தான் இன்னைக்கு அஜித்குமார் போன்ற இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதே வேற ஒரு சாதியை சேர்ந்தவராக அவர் இருந்திருந்தால் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்காது. ஏனென்று சொன்னால் அந்தந்த சமுதாயத்திலும் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக களத்துக்கு நேரடி சென்று அந்த போராட்டத்தை நடத்தி பாடியே வாங்காம இன்னைக்கு வரைக்கும் போராடி இருப்பாங்க. முதல்வர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் அந்த அஜித்குமார் வீட்டுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து இதுக்கு நிவாரணம் என்ன செய்யணும்னு சொல்லி உடனே முடிவு பண்ணிருப்பாங்க. இதுக்கு ஒருத்தரும் போல, ஒரு அமைச்சர் யாரும் போன மாதிரி தெரியல, போக மாட்டாங்க, யாருமே போக மாட்டாங்க. கொலை செஞ்ச கொலை குற்றவாளிகள் எப்படி சார் போவாங்க? கொலைக்கு உடந்தையா இருந்தவர்கள் எப்படி போவாங்க? நானே கொலை செஞ்சுட்டு நானே போய் எப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன்? கொலை செய்த கொலைகாரர்களுக்கு உடந்தையா இருக்கக்கூடியது தமிழக அரசு, தமிழக காவல்துறை, தமிழகத்துடைய முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி போவாங்க? நிச்சயம் போக மாட்டாங்க. கொலையை மூடி மறைப்பதற்கு தான் மாரடைப்பு. அது நாங்க அப்ப 80 வயசு 85 வயது அரசியல்வாதிகளாம் போலீசார் அடிக்கும் போது அவர்களுக்கு ஏன் மாரடைப்பு வரல? இல்ல போக மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி கொலை செஞ்சவங்கள அவங்க தான் எதுக்கு போனாங்க? ஒரு நாடக நடிக்கையே நடிச்சுட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி இறந்துட்டு அந்த ஓட்டுக்காண்டியே சும்மா அதுக்கு கூட போகலையே. அதுக்கு காரணம் நாடார் சமுதாயம் வந்து ஒற்றுமையா இல்லை. நாடார் சமுதாய வாக்குகள் ஒற்றுமையா உளாது. இவர்களுக்கு நாடார் என்ற உணர்வும் கிடையாது. அவர்கள் எந்த அரசியல் கட்சி சார்ந்திருக்கலாம் அவர்களுக்கு அடிமையாக 500 ரூபா 1000 ரூபாய்க்கு விலை போகக்கூடிய அளவிற்கு தான் இன்றைக்கு நாடார் சமுதாயம் இருக்கிறது. அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இது வரைக்கும் அவங்க போகல. இதே வேற ஒரு சமுதாயமாக இருந்திருந்தால் தூத்துக்குடியில் நடந்தா போயிருப்பாங்களோ? போக மாட்டாங்க. பெரும்பான்மை நாடார் இல்ல, பெரும்பான்மை நாடாராக இருந்தால் இப்போ இங்க வந்து சிறுபான்மை நாடார்கள், கஷ்டப்பட்டவர்கள், மக்களோடு மக்களாக அவர்கள் உழைத்து உயரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்தில் மடப்புறங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா நாடார் தேவேந்திர குல மக்கள்லாம் எல்லாம் அண்ணன் தம்பியா பழகக்கூடிய ஒரு பகுதி. ஓட்டு பெருசா தேராது போகணும். கரெக்ட். வாக்கு வங்கி அரசியலை அதாவது இப்போ வந்து இதே முதல்வர், இதே உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், அக்கா கனிமொழியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஜெயராஜ் பெனிஸுக்கு வந்து அங்கே போனாங்கன்னா அங்கே வந்து வாக்கு வங்கி அரசியல், அவங்க அங்கே வந்து தேர்தல் நிற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதில் நம்ம ஜெயிக்கணும், ஜஸ்டிஸ் பெனிக்ஸு ஜெயராஜ் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கேட்டாங்க. அவர்களும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். அங்கே வந்து பெரும்பான்மையாக நாடார்கள் இருக்கிறதுனால உடனடியாக எல்லாரும் ஓடி போய் பார்த்தாங்க. ஆனால் இங்கே வந்து சிறுபான்மை நாடார்கள் எவ்வித பாதுகாப்பு இல்லாமல் சாதிய அடக்குமுறைக்கு இவங்களெல்லாம் பலியாகக்கூடிய ஒரு சூழல்ல யாருமே போகலைங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு விதத்தில் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமானாக இருக்கட்டும், தாவேக தலைவர் விஜயாக இருக்கட்டும், பாஜகவுடைய தலைவராக மரியாதைக்குரிய நயினா நாகேந்திரன் அவர்கள் நேற்று ஒரு 9 கேள்விகளை பட்டியலிட்டு அரசுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த 9 கேள்வியில ஒரு கேள்வி கூட இந்த அரசால பதில் இதுவரைக்கும் சொல்லல. ஒரு அமைச்சர் கூட சொல்லல. சட்டத்துறை அமைச்சர் சொல்ல போற நபர் சொல்லல. அவங்க தான் என்ன பண்ணி சொல்லுவாங்க? நீங்க சொன்ன மாதிரி ஒரு கண்துடைப்பு நாடகத்துக்கு கூட இவங்க சொல்லல. பகிரங்கமா நாங்க தான் கொலை பண்ணலாம், நாங்க எந்த தலைவர் வீட்டுக்கு வேணாலும் கூலிப்படையை அனுப்புவோம், யாரு மேலேயும் எஃப்ஐஆர் போக மாட்டோம், நாங்க இப்படிதான் இருப்போம், நீங்க உங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஓப்பன் சேலஞ்சுக்கு தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஒரு முன்னாள் ரவுடி கூலிப்படையை ஏவி ஒரு தமிழ்நாடு நல சங்க தலைவர் வீட்டுக்கு, அவர் சாதியை சேர்ந்த வீட்டுக்கு அனுப்புறாரு. அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கை இல்லைங்க போது அப்போ இந்த மாதிரி படுகொலைகளுக்கெல்லாம் எப்படி நியாயம் கிடைக்கும்? கஷ்டப்பட்ட இளைஞர்கள், உழைத்து உயரக்கூடிய இளைஞர்களுக்கு இது அதாவது பார்த்தீங்கன்னா 18 இடத்துல உடல் காயங்களை ஏற்பட்டிருக்கு. உடம்புக்குள்ள 40 இடங்கள்ல கொடுமை. இது யாரும் இதை மறுத்து செல்ல முடியாது. 40 இடங்கள்ல நடந்திருக்கு. இதுக்கு நீதி கிடைக்கலன்னா இந்த உலகத்துல அப்ப நம்ம எப்படி? கூட்டணி கட்சியில இருக்கிறது யாருமே வாய் திறக்கல. திமுக இருக்கு, அதெல்லாம் வாய் திறந்துருக்காங்க. கம்யூனிஸ்ட் செயலாளர் சொல்லியிருக்கிறாரு, ஜவஹர்லால் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, வைகோ சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு உண்மையாலுமே மனசாட்சி என்று ஒன்று இருக்குமல்ல. ஏதோ ஒரு கிடுக்குப்படிதான் பேச முடியாம இருக்காங்க. மனசாட்சி உள்ள கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் இதற்காக கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனா பெருசா வைக்கல. ஏன்னா ஏதோ ஒரு அழுத்தம். கூட்டணியில இருக்கும்போது அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சீட்டு 2 சீட்டு கிடைக்கும், நாளைக்கு எலெக்ஷன்ல வந்தா திமுக கூட இருந்தால் தான் நம்ம எம்எல்ஏ ஆக முடியும், நமக்கு ஒரு வாரிய பதவி தலைவர் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்கெல்லாம் வந்து பதவி பிச்சைக்காக, பதவி சுகத்துக்காக
இந்த மாதிரியான நடுகை விஷயத்துல இறங்கி போராடலை. அதில் வந்து கம்யூனிஸ்ட் உண்மையாலுமே பாராட்டுறோம், நாம் தமிழர் கட்சி உடனடியே பாராட்டுறோம். அந்த பகுதியில் உள்ள அனைத்து திமுக தவிர அனைத்து கட்சி தலைவர்கள், அனைத்து கட்சி தொண்டர்கள்லாம் ஒன்று திரண்டு போராடி அந்த பாடியை வாங்கக்கூடாதுங்கிற முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் திமுக கொடி கட்டின ஒரு வண்டியில் வந்து அந்த வீட்டு அம்மாவையும் அந்த பையனையும் மிரட்டியிருக்காங்க. பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததன் விளைவாக காவல்துறை வாகனத்திலே அந்த தம்பி நவீன்குமாரையும் அம்மாவையும் கொண்டு போய் பகிரங்கமாக மிரட்டி கையெழுத்து வாங்கி பாடியை ஒப்படைச்சிருக்காங்க. அதில் ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, நைட்டு 11:30 மணி 12 மணிக்கு தான் பாடி கொடுக்கப்படுது. நேரடியாக கொண்டு தான் அவங்க வீட்டு வாசலில் ஒரு 5 நிமிடம் கூட வைக்காம உடனடியாக கொண்டு புதைக்கலை. ஏன்னா நாளைக்கு வந்து இது மிகப்பெரிய வழக்காக மாறும், நிறைய பேர் மாற்றுவாங்க, உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படுவாங்க, தேவைப்பட்டால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி திமுகவுடைய ஸ்டாலின் அரசு கலைக்க கூட படும் அப்படிங்கிற அடிப்படையில் உடனடியாக அந்த பாடியை அங்கே வச்சு பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டாங்க. பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டாங்க. ஆமாம், அதாவது நாங்கள் நேரடியாக போயிருந்தோம். நானே சத்திரிய சான்றோர் படை தலைவர் ஹரிநாடார், தேசிய நாடார் கூட்டணி புதைக்க தானே செஞ்சாங்க, புதைக்கல, கொளுத்திட்டாங்க. எப்படி ரெண்டாவது போய் இது பண்ணி உடல் கூறாய்வு எப்படி பண்ண முடியாது. அவங்க எல்லாம் திட்டமிட்டு இதில் உள்ள குற்றவாளிகள் சக்தி வாய்ந்த நபர்கள் என்ற காரணத்துக்காகவும் காவல்துறை சேர்ந்தவர்கள் என்பதனாலும் இதுக்கு பின்னாடியே அரசியல் பின்புல உள்ள அமைச்சர் இருக்கிறதுனாலும் அதிகாரிகள் இருக்கிறதுனாலும் அவர்கள் திட்டமிட்டு அந்த பிரேதத்தை புதைக்காமல் பெட்ரோல் ஊற்றி எரிச்சு விட்டார்கள். இதற்கப்புறம் எந்த ஆதாரம் கூட இப்போ வழக்குல எல்லாம் சொல்கிறாங்க அவரை வந்து அந்த பாடியை மறுபடியும் இது பண்ணணும், இது எய்ம்ஸுக்கு கொண்டு போகணும்லாம் இன்றைக்கி தினமலர் பத்திரிகையில் செய்தி எழுதியிருக்காங்க. ஆனால் அது மாதிரியெல்லாம் நடக்கலை. குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக தமிழக அரசு மிக மிக மோசமான ஒரு நிலைமையை எடுத்திருக்கிறது. உண்மையாலுமே அப்பா ஸ்டாலின் அவர்கள் உங்கள் மகன் அஜித்குமார் இறந்து போனதற்கு இதே உங்கள் சொந்த மகன் இதே போல் இறந்திருந்தால் நீங்கள் இப்படி செய்திருப்பீர்களா அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தமிழக அரசு, தமிழக முதல்வர். அவர் சரியாக பதில் சொல்லவில்லை என்றால் உண்மையாலுமே வருகின்ற தேர்தலில் அவருக்கு கொடுக்கக்கூடிய அடி என்பது ஒரு மரண அடியாக இருக்கும். மக்களை ஏமாற்றும் எந்த அரசியல்வாதியும் எப்போதும் தப்பித்து கொள்ள முடியாது என்பதில் வந்து மக்கள் தெளிவாக இருப்பாங்க. இது போன்ற ஒரு கொடூரமான துயர் சம்பவம் இனி எங்கேயும் நடைபெறக்கூடாது. உடனடியாக இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், தலைமைச் செயலக அதிகாரி யாராக இருந்தாலும் அவர் மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கை. இதெல்லாம் நடக்கலைன்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற நாடார் சமுதாயத்தில் உள்ள உணர்வுள்ள நாடார்கள்லாம் ஒன்று சேர்ந்து பெருந்தலைவர் மக்கள் கட்சி, தமிழ்நாடு நாடார் சங்கம் மற்றும் பல்வேறு நாடார் அமைப்புகள் இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் முன்னெடுப்போம். அது வந்து டிசிபி அலுவலகம் முற்றுகையாக இருக்கலாம், அல்லது முதலமைச்சர் வீடு முற்றுகையாக இருக்கலாம். எதை செய்தாலும் உணர்வுள்ள ஒரு நாடார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நமது வீட்டில் ஒரு மகன் இறந்தால், நமது வீட்டு பிள்ளையை இதுபோல் படுகொலை செய்திருந்தால் நாம் எந்த அளவிற்கு கோபப்படுவோமோ, எந்த அளவுக்கு போராடுவோமோ, அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை உணர்வுள்ள நாடார்கள் ஒன்று திரண்டு எடுப்போம். நிச்சயம் தமிழக அரசுக்கு பாடம் புகட்டுவோம். நிச்சயமா சார், வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும் அது உண்மையிலே நீதி கிடைக்குதா இல்லை அது அப்படியே மறைக்கப்படுகிறதா என்பது. அந்த மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வரக்கூடிய தேர்தலில் அவங்க தக்க பாடம் கொடுப்பாங்க. அது யாராக இருந்தாலும் தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயணமிக்க நன்றி. நன்றி.